அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விநாயகர் போற்றி, குருவே சரணம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்னம் சார்ந்து கலத்திரம். ஸோ நம்மளுடைய லக்னம் இருக்குன்னா நமக்கு வரக்கூடிய கலத்திரம் இந்த மாதிரி அமைவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும், அதாவது ஒவ்வொரு பாவகத்திற்கும் லக்னம் இப்போ இணைச்சு அந்தந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் நமக்கு எந்த மாதிரி கலத்திரம் அமையும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேஷம் லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேஷம் லக்னமா இருக்கும்போது உங்களுக்கு களத்திரம் எந்த இடம்னா உங்களுக்கு 7ஆம் இடம். சரிங்களா? இந்த 12 கட்டத்துல உங்களுக்கு ஃபுல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே ஆய்வு செய்யலாம். சரிங்களா? இது காலபுருஷ தத்துவப்படி லக்னத்தை நான் குறிப்பிட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா லக்னம் இங்கே லா இங்கே போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம். இல்ல லா இப்படி போடுறது போல இந்த வெறும் கோடு மட்டும் இந்த மாதிரி போட்டுருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் கோடு மட்டும் போட்டிருப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 2 கட்டம் இருக்கும். 2 கட்டம் கொண்டு இந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் ரைட் 2 பக்கம் கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது நீங்க உட்காந்துருக்கீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற பாக்ஸை பாருங்க, ராசி கட்டம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லானா எங்க போட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த லானா அந்த லா போட்டிருக்கு இல்லையா, அது கூட சேர்த்தியே எண்ணி வரும்போது 7வது கட்டம் எதுவோ அதுதான் உங்களுடைய கணவன் அல்லது மனைவியுடைய பாவகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம காலபுருஷ தத்துவப்படி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? மேஷ லக்னமா வைக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா துலாத்துல உங்களுக்கு களத்திர பாவகம் அமையும். துலாத்துல களத்திர பாவகம் அமையும் போது பாத்தீங்கன்னா இப்ப துலாத்துல இந்த இடத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சூரிய பகவான் இருக்காரு. இந்த இடம் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு. சரிங்களா? அதாவது மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா துலாத்துல இந்த இடத்துல சூரிய பகவான் இருக்காரு அப்படின்னா இது சுக்கிரனுடைய வீடு. சரிங்களா? சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கனாலே பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மென்மை மனம் பொருந்தியவங்களா இருப்பாங்க, நல்லா அழகா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை குணம் கொண்டவரா இருப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல சூரிய பகவான் இருக்கும்போது திருமணம், அதாவது உங்களுக்கு திருமணம் லேட் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு காலதாமதமான திருமணம் நடக்கும். அதே மாதிரி வரக்கூடிய மனைவியோ அல்லது கணவனோ பாத்தீங்கன்னா உங்களை ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போறதுக்கு அதிகப்படிய வாய்ப்புகள் இருக்கு. கோபம் இவங்களுக்கு அதிகமா வரும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கோபம் அதிகமா வரக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. களத்திர வழி உறவுகள் பாதிக்கப்படும். களத்திர வழி உறவுகள் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இருக்கீங்க, இவங்களுக்கு திருமணம் பண்றீங்க அப்படிங்கும்போது இவங்க மூலியமா இவங்க சொந்தக்காரங்களா இருக்காங்க இல்லையா, சோ இவங்க மூலியமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சூரிய பகவான் காட்டுறாரு. அதே மாதிரி ஒரு காலகட்டங்கள் களத்திரத்தை ஒரு வெறுக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. சாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்துல இவங்க நிறைவடைய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நபரா இருப்பாங்க. மொத்தமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ மேஷ லக்னமா இருந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மத்தியமமான களத்திரம் அமையும் அப்படிங்கிறது, அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி களத்திரம் அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் குறிப்பிடுறேன். சரிங்களா? இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க வாங்கின சாரம் பிளஸ் இதுக்கு சூரிய பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் எங்க இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இது வேறுபடும். சரிங்களா? முழுசா எப்படி வர்றது கொஞ்சம் மாறுபடும். சரிங்களா? ஓகே. அடுத்து நம்ம ரிஷப லக்னத்துக்கு பார்ப்போம். ரிஷப லக்னம். ஸோ ரிஷபம் லக்னமா வைக்கும்போது விருச்சகம் பாத்தீங்கன்னா 7ஆம் வீடு ஆகும். விருச்சகம் 7ஆம் வீடு. இப்போ பாத்தீங்கன்னா சூரியன் பார்த்தோம் இல்லைங்களா, சூரியன் பார்த்தோம். இப்போ பாத்தீங்கன்னா சந்திர பகவான் பார்க்கலாம். சரிங்களா? சந்திரன் 7ஆம் இடமா வரும். ரிஷபம் லக்னமா வரும். ஸோ ரிஷபம் லக்னம் உங்களுடைய கலத்திரம், அதாவது கணவன் அல்லது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடமா வரும். ஸோ இந்த இடம் பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய வீடு. செவ்வாயுடைய வீட்டுல சந்திர பகவான் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்க. நல்ல குணநலன் கொண்டவங்களா இருப்பாங்க. அதாவது சீக்கிரமே காதல் வயக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. உங்க மேல ரொம்பவும் பிரியமா இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு அப்பப்போ கோபங்கள் அதிகமா வரும், பிடிவாதங்கள் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு திருமணம் நடக்கும். ஈஸியா இவங்க ஒரு அன்பு ஆதரவு அப்படிங்கிறதுல இவங்க லௌகீக வாழ்க்கையில திருமணத்துக்கு அப்புறமும் ஈடுபடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நபரா இவங்க இருப்பாங்க. இவங்க மேரேஜ் பண்றாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறமும் ஒரு காதல் கலந்த வாழ்க்கையை நீங்க இது பண்ணுவீங்க. ஸோ அன்பு பாசம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நபரா இருப்பீங்க. அப்பப்போ கோவப்படுவாங்க, பிடிவாதங்களும் இருக்கும். சரிங்களா?
ஓகே, அடுத்து மிதுனம் பார்க்கலாம். அடுத்து மிதுனம் வந்து லக்னமா வைக்கும்போது, மிதுனம் லக்னம் வைக்கும்போதுன்னா புதன், சரிங்களா. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய லக்னம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நேர் 7ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா தனுசுல வரும், சரிங்களா. தனுசுல வந்துட்டு செவ்வாயை போடுவோம் இப்போ, சரிங்களா. சந்திரன் பார்த்துட்டோம், அடுத்து செவ்வாயை பார்த்துடலாம். செவ்வாய் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய வீடு. இந்த இடம் குருவுடைய வீடு. உங்களுக்கு லக்னம் வைக்கும்போது இந்த இடம் வந்துட்டு 7ஆம் இடமா வரும், சரிங்களா. 7ஆம் இடம் செவ்வாய்க்கு இருக்காது. இப்போ உங்க லக்னம் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடமா வருது அப்படிங்கிறனால வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து தோஷமா வருது. அதாவது செவ்வாய் தோஷமா இருக்குன்னு இதைத்தான் சொல்றாங்க, சரிங்களா. செவ்வாய் தோஷமா வரும். இந்த இடம் வந்துட்டு உபயராசி, சரிங்களா. உபயராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா பாதகம், சரிங்களா. அப்போ உங்களுக்கு இவங்க வந்துட்டு அதிகமாக வந்து பாதகத்தை வந்து செய்வாங்க அப்படிங்கறத நீங்க இதுல ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இவங்க அதிகமா கோபப்படக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. இவங்க வந்து திருமணம் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை வந்துட்டு சந்திச்சிட்டு தான் அவங்கள வந்து கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும். இவங்களோட லைஃப்ல திருமணத்தை செய்யும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை வந்து கடந்து சந்திச்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து சண்டை வரும். அதே மாதிரி இந்த கலத்திரம் அப்படிங்கிற உங்களுடைய மனைவியோ அல்லது கணவனோ இந்த இடத்த குறிக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து சிறு சிறு நோய் தொற்று வந்து வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா. இந்த இடம் வந்து குரு பகவானுடைய வீடு, சரிங்களா. அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து குரு பகவானுடைய, அதாவது காலாபுருஷ தத்துவப்படி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து தாம்பத்தியத்தை கொடுப்பாரு. இந்த தாம்பத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு சாட்டிஸ்பேக்ஷன் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ எவ்வளவுதான் இது பண்ணாலும் பத்ததுக்கு செவ்வாய் தோஷமா வருதுங்களா. ஸோ அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியத்துல வந்து வேறுபட்ட நிலைப்பாடு உள்ள ஒரு சங்கடமான ஒரு நிகழ்வை தான் வந்து தோஷம் அப்படின்றாங்க. அதை வந்துட்டு எளிய மக்களுக்கு வந்து புரியும் விதமா வந்து செவ்வாய் தோஷம், சனி தோஷம், புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. தோஷம் அப்படின்னாலே அதுல வந்துட்டு சில விஷயங்கள் நமக்கு சரியில்லை அப்படிங்கிறதான் சொல்லி சொல்லுவாங்க. இப்ப அடுத்து வந்துட்டு கடக ராசி பார்த்தலாம். கடக லக்னம், சரிங்களா. கடகம் வந்து லக்னமா வரும்போதுன்னு பாத்தீங்கன்னா சனியுடைய வீடு, அதாவது சனியுடைய வீடு மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் கலத்திரமா. இந்த இடத்துல வந்துட்டு புதன் பகவான் கொடுக்கலாம், சரிங்களா. அடுத்து வந்து புதன் பார்த்துக்கலாம், சனியோட வீட்டுல புதன் பகவான் பார்த்துக்கலாம். இப்ப கடக லக்னத்துல இந்த இடத்துல உங்களுக்கு லக்னமா இருக்கு, கடக லக்னமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி வந்து 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனியோட வீடு, சனியோட வீட்டுல வந்து புதன் பகவான் இருக்காரு, சரிங்களா. இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா இவங்க புதன் பகவான், அதாவது 7ஆம் இடம் புதன் இருக்காரு, சனியோட வீட்டுல புதன் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நல்லா படிச்சிருப்பாங்க. கொஞ்சம் வந்து இவங்களுக்கு மந்தத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சனி பகவான் வந்து இருக்கிற இடத்த பொறுத்து இதை வந்து மாறுபடும், சரிங்களா. சனி பகவான் வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு இவங்களுக்கு அதாவது நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும் எங்களுக்கு. ஸோ நல்லா படிச்சிருப்பாங்க, மேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டக்குனு ஈஸியா வரும், சரிங்களா. ஸோ அதிகமா நல்லா பேசுவாங்க, அதே மாதிரி பேச்சாற்றல் வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சில நேரங்கள்ல இவங்க வந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு அறிமுகமானவங்க, இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு வந்து கணவனாவோ அல்லது மனைவியாவோ அமையறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு, சரிங்களா. இவங்களுக்கு வந்துட்டு கரெக்டான வயசுல ஒரு சிலருக்கு வந்து திருமணம் நடக்கும். சனி பகவான் வந்துட்டு சரியில்லை, நீஷம் பெற்றாரு அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் லேட்டா நடக்கும். இப்போ 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் இருக்கிறதுனால உங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா நிபந்தனைக்கு உள்ள ஒரு கண்டிஷன்ஸ் போடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு அப்பப்போ வந்து நோய் ஏற்படும். சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து இவங்களுக்கு நோய் வர்றதும் வராதும் இந்த மாதிரி வந்து சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து வரும். ஸோ ஒவ்வொரு லக்னத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல எந்த இடமா வேணாலும் இருக்கட்டும், அந்த அந்த வீடு கொடுத்த அதிபதி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு சரியில்லை கெட்டு போயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாமே நெகட்டிவா உங்களுக்கு நடக்கும், சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்னம், உங்களுக்கு கணவனோ அல்லது மனைவியோ வந்து பாத்தீங்கன்னா கும்பம், சரிங்களா. கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு குரு பகவான் போடலாம். குரு பகவான் இது கும்பத்துடைய வீடும் மகரத்துடைய வீடும் ரெண்டுமே வந்து சனி பகவானுடைய வீடு, சரிங்களா. இப்போ குரு வந்து எங்க இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு களத்திரம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இந்த இடம், சரிங்களா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு களத்திரமா இருப்பாங்க, சரிங்களா. இவங்க அன்பு, பற்று, பாசம், ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. வாழ்க்கையை வந்து நல்லபடியா வந்து நடத்தக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க, சரிங்களா. குரு பகவான் இந்த இடத்துல இருக்கனால குரு பார்வையும் பெருசு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு களத்திரம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லலாம்.
ஒழுக்கம், நீதி, நேர்மை, நியாயம், ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபர். அதாவது குடும்பத்தை வந்து நேர்மையான வழியில வந்து குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டில் வந்துட்டு உங்களுடைய கலத்திரம் குரு இருக்கிறனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியாயம், தர்மம், குடும்பத்தை வந்து நேர்மையான வழியில் இருக்கணும், இப்படித்தான் போகணும், இப்படிதான் வரணும், இப்படிதான் வாழ்க்கையை ஓட்டணுங்கிற ஒரு எண்ணமா இருக்கும். ஸோ தவறான வழிகள் வந்துட்டு அதிகப்படியாக பண்ண மாட்டாங்க. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வீடு கொடுத்த சனி பகவான் வந்துட்டு தவறான இடத்துக்கு நீ சமைட்டாரோ இல்லை வேற கிட்ட சேராத பக்கம் சேர்த்துட்டாரோ அப்படின்னா இது அப்படியே உள்டாக மாறிடும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான வயதில் வந்து திருமணம் நடக்கும். ஸோ சரியான வயதில் வந்து திருமணம் நடக்கும் காலகட்டத்தில் வந்து சனி பகவானையும் பார்த்து நம்ம செய்யற மாதிரி இருக்கும். திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்துட்டு, அதாவது நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க வந்துட்டு லைஃப்ல வந்துட்டு மேலோங்கி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா? இவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க, சொந்த பந்தம், இவங்க எல்லாம் வந்துட்டு நல்லபடியா மரியாதையோட நடத்தக்கூடிய ஒரு நபராகவும் இவங்க இருப்பாங்க. உங்களுக்கு அது நீங்க திருமணம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒல்லியா இருந்திருக்கலாம். ஸோ திருமணம் காலம் முடிந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே குண்டாகக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து குண்டாயிருவாங்க. சில சமயங்கள்ல வந்து சனியோட வீடு இருப்பீங்கனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது வந்து நோய் தொற்றுகள் வந்து போகும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நேர் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன வீடு. சரிங்களா? மீன வீட்டுல இப்ப நம்ம சுக்கிர பகவானை போடுவோம். சரிங்களா? மீன வீட்டுல சுக்கிரன், இது வந்து உபய ராசி அப்படிங்கிறனால வந்து பாத்தீங்கன்னா நேர் எதிர் 7ஆம் வீடு, அதுவும் உபயம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உபயம் 7ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா பாதகத்தை குறிக்கும். சரிங்களா? இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். லக்னத்துல 7ஆம் இடம் இருக்கு சுக்கிர பகவான் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காரக பாவானாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 10வது வந்து பாத்தீங்கன்னா பாதக ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. இது வந்து குருவுடைய வீடு, அதாவது தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டுல உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து அங்க இருக்காரு. சரிங்களா? இவங்க நீங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மூலியமா சில ஆபத்துக்களை நீங்க வந்து சில சமயம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து நல்லா பார்க்க அழகாவும் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கணவனா இருக்கட்டும் அல்லது மனைவியா இருக்கட்டும் இவங்க வந்து நல்லா அழகாவே இருப்பாங்க. தெய்வாம்சம் பொருந்திய நிலையில இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இறை பக்தி வந்து அதிகமாவே இருக்கும். உங்களுக்கு கணவனா இருந்தா உங்களை வந்து அடக்கி விரட்டி இது பண்ணுவாங்க. அதே மனைவியா இருந்தா மனைவி சொல் பேச்சு கேட்கிற மாதிரி இருக்கும். கொண்டாடி தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுல வந்து இருக்கு. ஸோ இவங்க அதாவது உங்களுக்கு அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாரு அப்படின்னா நீங்க சம்பாதிக்கிற வருமானத்தை வந்துட்டு அதிகமா வந்து காலி பண்ணக்கூடிய ஒரு நபரா இவங்க இருப்பாங்க. அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும். ஸோ அதிகமா வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. இவங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுல சுக்கிரன் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அதிகப்படியான காதல் வயப்பட வாய்ப்பு உண்டு. சரிங்களா? காதல் வந்துட்டு இவங்களுக்கு ஈஸியா அடாப்ட் ஆகும். இவங்க தான் வந்துட்டு 60லும் ஆசை வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ஸோ பிஞ்சிலே வந்து பழத்தப்படும் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நபரா இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம், அதாவது சாரம் கொடுத்தவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தவறான இடத்துல இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல, வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் வந்து தவறான இடத்துல இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, தாம்பத்தியத்துக்காக வந்து அடுத்த இடத்துக்கு வந்து நாடக்கூடிய ஒரு நபராகவும் இவங்க இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாத்துல வந்து லக்னத்தை போடுவோம். சரிங்களா? துலாம் லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து 7ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மேஷ வீடா வந்துடும். ஸோ இதுதான் உங்களுடைய களத்திர பாவகம். சரிங்களா? இங்க வந்து நம்ம யார் போடலாம், இங்க வந்து இப்ப ராகு பகவான போடணும். சரிங்களா? ராகு பகவான போடுவோம். ராகு பகவான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் அப்படின்னால வந்துட்டு எந்த ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் இவங்க வந்து பெருசுப்படுத்துவாங்க. இவங்களுக்கு கோபங்கள் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? கோபங்கள் வந்து அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே வந்துட்டு யோசிக்கிறது இல்லாம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்குடா செஞ்சோம் ஏன்டா செஞ்சோம் அப்படின்னு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் யோசிக்கக்கூடிய வரணும்டா. உங்களுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு சொந்தத்துல வந்து திருமணம் அமையாது. ஸோ உங்களுக்கு அதாவது லக்னமா இருக்கிற நீங்க உங்களுக்கு சொந்தத்துல வந்து திருமணம் அமையாது. கண்டிப்பா வந்து அந்நியத்துல தான் உங்களுக்கு திருமணம் அமைப்பு கிடைக்கும். ஸோ ராகு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீட்டில் இருக்கிறதுனால களத்திரத்திற்கு, அதாவது நீங்க கல்யாணம் பண்றீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீட்டுல வந்து ராகு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது வந்து நோய் வந்து வரும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து அமைப்பு கொடுக்கும் இதுல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் வந்துட்டு தனுசு லக்னம். சரிங்களா? உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா நிழல் கிரகம் அப்படிங்கிறனால இவங்க பொய்மை அப்படிங்கிறத அதிகமா பேசுவாங்க. பொய் அப்படிங்கிறத அதிகமா பேசுவாங்க.
உங்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. சரிங்களா? நேர் 7ஆம் பாவமா இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ராகு வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து கேது வரும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்தை லக்னமா போடும். சரிங்களா? விருச்சகத்தை லக்னமா போடும்போது வந்து பாத்தீங்கன்னா நேர் 7ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் வந்து உங்களுக்கு இந்த இடம் மாறும். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ கேது பகவானை வச்சு நம்ம பார்ப்போம். சரிங்களா? கேது பகவானை வச்சு பார்ப்போம். உங்களுக்கு விருச்சக லக்னமா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நேர் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம். ஸோ அந்த ரிஷபத்துல வந்து இப்போ கேது பகவான் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து பாத்தீங்கன்னா கலத்தர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கலத்தர தோஷம், அதாவது ராகு கேது இருந்தாலும் கலத்தர தோஷம், அதாவது நம்ம வந்து குடும்பஸ்தானம்னா 2ஆம் இடத்தை சொல்லுவோம். கணவனானது மனைவி அப்படின்னா 7ஆம் இடம். சரிங்களா? இந்த 7ஆம் இடத்துல வந்து கேது பகவானோ ராகு பகவானோ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தோஷத்தை, அதாவது நாகதோஷம்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ வந்து அந்த நாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது நாகம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கலத்தர தோஷம்னு சொல்லுவாங்க. கலத்தரம்னா குடும்பம் அமைகிறது, அந்த கணவன் மனைவி தான் கலத்தரம் சொல்றோம் இல்லையா? அதனால வந்துட்டு இந்த இடத்துல கேது இருக்கும்போது கலத்தர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நேரம் வந்து இப்ப ராகுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிரச்சனையை வந்து பெருசு பண்ணுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை வேணாம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. இவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து விரக்தி ஆகும். அதாவது கேது சேர்ந்துட்டாரே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து விரக்தி ஆகும். எனக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனம். தாம்பத்தியத்துல வந்து நிறைவடைய மாட்டாங்க. இவங்க வந்துட்டு தாம்பத்தியத்துக்கு வெளியில தேடக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க கேது பகவான் அப்படிங்கிறனால. மன வாழ்க்கை வந்து பிரச்சனை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளா தான் போயிட்டு இருக்கும். இவங்களுடைய நண்பர்களால வந்து பாத்தீங்கன்னா தொல்லைகள் வந்து நீங்க அதிகமா சந்திக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. சரிங்களா? சுக்கரனுடைய வீடுல இருக்காங்க. சுக்கரன் வந்து நல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அவர் ஏதாவது வந்துட்டு நீசமாயிட்டாலோ அல்லது ஏதாவது ஒன்று கெட்டு போயிட்டாலோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை குறிகளா மாறிடுவாங்க. அவங்களுக்கு நல்லா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹாப்பியா தான் இருப்பாங்க. உங்களுக்கு தான் அது பிரச்சனையா மாறுவாங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வரைக்கும் வந்து பார்த்திருக்கோம். நிலையானவே இல்லை, காலபுருஷ தத்துவப்படி நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்தில் இருக்கும்போது அது வெவ்வேறு நட்சத்திரத்தை வாங்கும்போது அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சியோ அல்லது வந்து உச்சமோ நீசமோ ஆகும்போது அந்த பலாபலன்கள் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் மாறுபடும். சரிங்களா? இது வந்து நிலையான ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நீங்க ஜென்ரலா பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்ப நான் சொல்றது வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா உங்களுக்கு நட்சத்திரம் பார்க்க தெரியாது, அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு கொடுத்தவர் யாரு எங்க இருக்காருன்னு பார்க்க தெரியாது. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல உங்களுக்கு அதை டீட்டெயிலா பார்க்கணும். இல்லையே எங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இல்லை, எங்க ஒய்ஃப் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த சாரன் கொடுத்தவர் வீடு கொடுத்தவர் வந்து எங்க இருக்காரு அப்படிங்கிறது இந்த பலாபலம் வந்து மாறுபடும். சரிங்களா? இதுல உங்களுக்கு ஜென்ரலா பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க டக்குனு ஜாதகத்தை ஓபன் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு இங்க தானம் போட்டுருக்காங்க, அப்புறம் 7ஆம் இடம் இந்த இடம் சொன்னாங்க, அப்ப இப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்காக வந்துட்டு இந்த வீடியோ பதிவு நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? நன்றி.